ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். நார்மல் ரைஸ் வந்து 2 கப் எடுத்து ஊற வச்சுக்கிறேன். அரிசி ஊறதுக்குள்ளே காய்கறி எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கேரட், பீன்ஸ், கொடமிளகாய், புதினா, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இஞ்சி பூண்டு ஆல்ரெடி வீட்லேயே இருக்குது. தேவையான ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கடல்பாசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புதினா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கடுத்து தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா இது எல்லாத்துலேயும் 1 ஸ்பூன் வந்து எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு காய்கறியெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. கொதி வந்ததும் ரைஸ் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி விசில் எடுத்துருங்க. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.